ஹாய்! எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன், நம்புறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ராயல் வில்லேஜ் அப்படின்னு ஒரு சைட் பார்க்கலான்னு போயிட்டுருக்கோங்க. அது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா, எல்லப்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்குங்க. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோவில்பாளையம் பஸ் ஸ்டாண்ட். நம்மளோட ரைட் சைடில் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்குது. லெஃப்ட் சைடில் கோவில்பாளையம் பஸ் ஸ்டாண்டுங்க. கோவில்பாளையம் ரொம்ப காஸ்ட்லியான ஊர் மாதிரி மாறிட்டே இருக்குங்க. இதோ லெஃப்ட் சைடில் பஸ் ஸ்டாண்ட். நம்ம இப்போ அதை க்ராஸ் பண்ணி தாங்க போயிட்டுருக்கோம். கோயம்புத்தூரில் டெவலப் ஆகிட்டுருக்க ஊருங்களில் கோவில்பாளையமும் ஒன்றுங்க. அங்கே மெட்ரோ வர மாதிரி கூட சொல்லிகிட்ருக்காங்க. அண்ட் அதனாலேயே அது சரௌண்டிங்கில் இருக்க ஏரியாவில் கூட லேண்ட் ரேட் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. கோயம்புத்தூர் நெக்ஸ்ட் சென்னை மாதிரி சீக்கிரமாக டெவலப் ஆகிட்டுருக்குங்க. அதனால் சக்தி ரோட் அண்ட் அவினாசி ரோட் இந்த ரெண்டும் மேஜர் இம்பேக்ட் கொடுத்துட்ருக்குன்னே சொல்லலாங்க. இந்த மாதிரி பிளாட்ஸ் அந்த சைட் சேலுக்கு. அதில் நம்ம இப்போ மோஸ்ட்லி சக்தி ரோட்டில் இருக்கிற சைட்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏன்னா நம்ம ப்ரொமோஷன் மாதிரி எதுவும் பண்ணிகிட்டு இல்லைங்க. நம்ம நம்மளோட ஓன் பர்பஸ்க்காக பார்த்துட்ருக்கோம். அதனால தான் இந்த சரௌண்டிங்ஸில் நான் எனக்கான பிளாட்ஸ் பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சைட் பார்த்திங்கன்னா, நியூவாக லான்ச் பண்ண சைட் கிடையாதுங்க. அது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே லான்ச் பண்ண சைட்டு தான். அங்கே ஆல்மோஸ்ட் எல்லா பிளாட்டுமே சேல் ஆயிடுச்சு. பட் பேக் சைடில் இன்னொரு ஃபேஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே சில பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதோட ரீசேல் பிளாட்ஸும் அங்கே கொஞ்சம் அவைலபிளாக இருக்குங்க. நான் அந்த சைட் ஆல்ரெடி ஒன்ஸ் விசிட் பண்ணியிருக்கேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த இடம். அதனால தான் உங்களுக்கும் அதை காட்டலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கோம். அந்த சைட்டோட ரேட்ஸும் கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க. அரௌண்டு 6.5 lakhs per cent போட்டிருந்தாங்க. நம்மளை மாதிரி ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற ஆளுங்களுக்கு அது கொஞ்சம் காஸ்ட்லியாக தாங்க தெரியும். பட் எதுவுமே போய் பார்க்குறதுல தப்பு இல்லைங்க. ஸோ நீங்களும் அந்த சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். இப்போ நம்ம போயிட்டுருக்க வழியிலேயே ஒரு G2 ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதையும் பார்ப்போம். ஸோ இந்த G2 சத்தி டு கோயம்புத்தூர் NH ரோடு ஆன்-ரோட் ப்ராஜெக்டாக இருக்கிறதுனால இதோட மினிமம் ஸ்டார்டிங் ப்ரைஸே பார்த்திங்கன்னா 12.5 lakhs பிளாட்டுக்கு போட்டிருக்காங்க. நம்ம உள்ளே போய் பார்க்கல. பட்டு உங்களுக்கு ஒரு வியூ மட்டும் நான் இப்போ காட்டுறேங்க. இப்போது நியர்பை வந்துட்டோம். ஸோ இதுதாங்க அந்த G2 சைட். ஆன் ரோட் மேலேயே இருக்குது. போர்டில் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 12.9 lakhs போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே அரௌண்ட் 150 to 200 பிளாட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த G2 எக்ஸாக்டாக கோவில்பாளையம் அடுத்து இருக்க குன்னத்தூர் அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க. குன்னத்தூர் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குது. லாஸ்ட் டைம் நம்ம கீரநத்தம் G2 விசிட் பண்ணப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க கோவில்பாளையம் G2 சவுத் ஃபேஸிங் அவைலபிளாக இருக்குதுன்னு. நாம் இப்போது கணேசபுரம் வந்திருக்கோங்க. கணேசபுரத்துக்கு அடுத்த ஸ்டாப் தான் எல்லப்பாளையம். எல்லப்பாளையம் பிரிவுன்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து நம்ம கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சக்தி ரோடு ரொம்பவுமே சின்னதாக தாங்க இருந்துச்சு. நிறைய டிராஃபிக் பிரச்சனை இருந்துச்சு. அதனால் 4 வேவாக மாற்றினாங்க. டெவலப் ஆச்சு. அண்ட் இன்னுமே ரோடு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. ஸோ இது கண்டினியூஸாக ஒரு டெவலப்மெண்ட் இருக்க ஏரியா தான். ஆனால் இப்போயும் பீக் டைம்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா லைக் ஈவினிங் 6 o'clock ஒர்க்கிங் டேஸ்லலாம் பார்த்திங்கன்னா டிராஃபிக் இருந்துட்டு தாங்க இருக்குது. இங்கே இருந்து கோவில்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் ரொம்பவுமே பக்கங்க. ஆன் ரோட்டில் இருக்க எந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் எந்த லேண்டாக இருந்தாலும் சரி, சாலிடாக ஒரு சென்ட் 20 lakhs சொல்கிறாங்க. மினிமம் 15 lakhs to 20 lakhs இருக்குங்க. ஓகே, நம்ம இப்போ கணேசபுரம் வந்துட்டோங்க. இதுதான் கணேசபுரம் பஸ் ஸ்டாப். இங்கேருந்து இன்னொரு ஸ்டாப், அதாவது அடுத்த ஸ்டாப்பில் தான் நம்ம விசிட் பண்ண போகிற சைட் இருக்குங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி சைட்ஸ் அண்ட் பிளாட்ஸ் விசிட் பண்ணுவோங்க. வீக்லி 2 வீடியோஸ் வரும், சாட்டர்டே சண்டே. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். நாம் இப்போது அடுத்த ஸ்டாப் வந்துட்டோங்க. இந்த ஸ்டாப்போட பேர் பார்த்திங்கன்னா எல்லப்பாளையம் பிரிவுன்னு சொல்லுவாங்க.
நம்ம இங்கேருந்து கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது மெயின் ரோட்லேயே இல்லை இந்த சைட்டு. எல்லப்பாளையம் பிரிவிலிருந்து நீங்கள் எல்லப்பாளையம் வில்லேஜ் வர மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அதுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். இங்கே அரௌண்ட் மோஸ்ட்லி எல்லாமே 6.5 lakhs தாங்க, எல்லா பிளாட்ஸ் அண்ட் சைட்ஸும். உங்களுக்கு வீடாக வாங்குகிற ஐடியா இருந்தால் கூட இந்த ஏரியாவில் நிறையா சைட்ஸில் ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பில்டிங்ஸ் அண்ட் ஹவுசஸ் இருக்குங்க சேலுக்கு. நீங்கள் ஒன்ஸ் கூட விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே ஒரு முருகன் கோயில் இருக்குங்க. அந்த முருகன் கோயில் வழியாக நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம போயிட்டுருக்கோம். அண்ட் டாலர் சிட்டின்னு சொல்லிட்டு 3.25 lakhs போட்டிருந்தாங்க. மேபி ஒன் டே டைம் கிடச்சா நம்ம அங்கேயும் விசிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இங்கே பார்க்குற போர்ட் பார்த்திங்கன்னா 5.25 lakhs ஐஸ்வர்யம் கிரேடன்னு போட்டு ஒரு சைட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுவும் நியர்பை இதே வில்லேஜ் தான், இல்லை எல்லப்பாளையம் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ ஒன் டே டைம் கிடச்சா நம்ம அங்கேயும் போய் விசிட் பண்ணி பார்ப்போங்க. ஓகே, நம்ம இப்போ வந்துட்டோங்க. இதுதான் ராயல் வில்லேஜோட சைட்டு. ஆன் ரோட் மேலேயே இருக்குது, ஆனால் நம்ம கொஞ்சம் வில்லேஜ்குள்ளே வர மாதிரி தான் இருக்கும். ஒரு பெரிய ஆர்ச், நிறைய மரம், இப்படி பீஸ்ஃபுல் அண்ட் பொலைட்டாக இருந்துச்சுங்க இந்த சைட். அண்ட் என்ட்ரன்ஸ்லேயே லெஃப்ட் சைடு வந்து இவங்க பார்க் கொடுத்துருந்தாங்க. இன்னொரு இம்ப்ரெசிவான விஷயம் என்னென்னா, இவங்க ஒவ்வொரு பிளாட் முன்னாடியும் ஒரு மரம் வச்சுருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வீடுங்கள்லாம் நிறையா இருந்துச்சு. ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தால் டெட் எண்டு தான் வந்துச்சுங்க. இது வந்து இவங்க சுற்றியும் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே டர்ன் பண்ணிட்டோம். இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வீடு இருந்துச்சுங்க. நான் அதை காட்டுறேன், வெயிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா இங்கேயே சைட்ஸ் வந்து வாங்கிட்டு கன்ஸ்ட்ரக்ஷனும் நீங்கள் அவங்கக்கிட்டேயே கொடுத்துடலாம். அவங்களே பார்த்து பண்ணி தராங்க. ஆல்ரெடி பில்டர்ஸ் அவங்களே வச்சுருக்காங்க. ஸோ அதில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இந்த சைட் நான் ஆல்ரெடி விசிட் பண்ண சைட் தாங்க. இங்கே இருக்க ஒரு வீடு எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சுங்க. ரொம்ப சிம்பிளாக எலகண்ட்டாக இருக்குங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதாங்க அந்த வீடு. முன்னாடி கேரளா டிசைனில் ஒரு ஓடு, அந்த பால்கனி, அந்த தூண், 4 சைடும் இதுக்கான கதவு இருந்துச்சுங்க. இந்த வீடு ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சுங்க. நேரில் பார்க்க யார் டிசைன் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் இன் ஃப்யூச்சர் எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடு தாங்க கட்டணும். இதுக்கு பின்னாடியே ஒரு ஃபேக்டரி இருக்குங்க. அது வந்து இப்போதைக்கு ரன்னில் இல்லை, அது க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி சொன்னாங்க எனக்கு. பட் அது எவ்வளோ உண்மைன்னு தெரியல. ஆனால் நிறைய வீடுங்க ஆல்ரெடி கட்டிட்டாங்க. ஸோ நம்மளும் கான்ஃபிடெண்ட்டாக கட்டலான்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக புழுதி நிறையா இருக்குங்க. இங்கேயே ஒரு டேங்க் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு தாங்க நான் சொன்ன வீடோட பேக் சைடு. கண்ணு அங்கேயே இருக்குது. திரும்ப இன்னொருக்கா பார்க்கலான்னு சொல்லிட்டு திரும்ப அதே ரூட்டில் பேக் சைடு போனேங்க. இதுதாங்க அந்த வீடோட பேக் சைடு. ரொம்ப அழகாக இருக்குங்க. எனக்கு தெரியல ஏன் இவ்வளோ பிடிச்சிருக்குன்னு. பட் இந்த வீடு ரொம்பவுமே அழகாக இருக்குங்க. நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குது? கட்டினவர் பார்க்காம இருந்தால் சரி. அப்படியே வெளில வந்தால் இங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குங்க. அது ஒட்டியே 3 வீடு சேலுக்கு இருக்குங்க. இது வந்து 55 lakhs சொன்னாங்க. ஒரு வீடோட ரேட் வந்து 55 lakhs. கீழே ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குங்க. சேம் இந்த 3 வீடுமே அதே பேட்டர்னில் தான் கட்டியிருக்காங்க. 3மே 55 to 58 lakhs வரைக்கும் இருக்குங்க. நெகோஷியேட் பண்ணி தருவாங்க. சப்போஸ் பார்க்குற மாதிரி இருந்தால் போய் விசிட் பண்ணி பாருங்கள்.
நாம் இப்போ பார்த்த அந்த 3 வீடும் 3.5 சென்ட்டுங்க. அதுதான் அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடு இது வந்து 80 லேக்ஸுங்க. 4 சென்ட்டு லேண்டு, உள்ளேயே ஸ்டெப்ஸ் இருக்குது மேலே போகிறதுக்கு. மேலே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. நீட்டாக தாங்க இருந்துச்சு. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்லேயே இருக்கிற சேலுக்கு இருக்க வீடுங்க. இங்கே என்ன பிரச்சனைனா, இது வந்து செம்மண் பூமிங்க. செம்மண் பூமியாக இருக்கிறதுனால ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வீடு இதுக்குள்ளே போகிறப்போ நிறைய கரையான் இருந்துச்சுங்க. இது மட்டும்தான் இங்கே பெரிய ப்ராப்ளமாக எனக்கு தெரிஞ்சுது. நம்ம என்ட்ரன்ஸில் பார்த்த பார்க் வந்துடுச்சுங்க. இதுதான் அந்த பார்க்கு. ரொம்ப நீட்டாக தான் இருந்துச்சுங்க சைட்டு. நிறைய மரம் இருக்குது, அதுதான் ஆட் ஆன். ஏன்னா நான் இப்போ வரைக்கும் பார்த்த சைட்லலாம் மோஸ்ட்லி மரம் இல்லை. ஓகேங்க, நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். ராயல் வில்லேஜ் விசிட் இஸ் டன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் பாருங்கள். தேங்க்யூ.